32 வயசுல எனக்கு மேரேஜ் ஆகவே இல்லை. அண்ணா வந்து அது கண்டுக்கவே இல்லை. அப்போ அண்ணி தான் வந்து ஏன் அவரை நீ இதுமாதிரி பொண்ணு பார்க்காம இருக்க ஒரு ஃபீலிங் வந்து மேரேஜ் பண்ணல. அண்ணனுக்கு கூட தெரியல. What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? கல்யாண சொல்றான். அதை அண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நைட்ல வந்து கொஞ்சம் லேட்டா வருவாருங்க. இப்படி லேட்டா வந்தா உனக்கு பொண்ணு கொடுக்குறவங்க கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு. வீட்டுக்கு ஒருத்த லேட்டா வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாலாம் மிரட்டி இருக்கீங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. 2 சவரன் நகையை கொடுத்து எனக்கு வேலைக்கு வச்சுட்டு நான் வேலையை ஜாயின் பண்ணவனையும் என்னை திருப்பதி கொண்டு போய் எங்கள் அண்ணி என்னை மொட்டைலாம் அடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டு எந்திரிக்கிற டிஸ்டன்ஸுக்கும் தண்ணி இருக்கிற டிஸ்டன்ஸுக்கும் கொஞ்சம் கையை எடுத்து வச்சாவே போதும், தண்ணி குடிச்சிடலாம். அது பண்ண மாட்டான். அங்க இருந்து அம்மா அம்மான்னு 10 வாட்டி கூப்பிடுவான். அவங்க வெளியே அம்மா அட இரியா வரேன். நீயாடா நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். முதல்ல போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். அப்போ எங்கள் அண்ணா எழுதுரு ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னையே முதல்ல வைக்கிறேன்னா உலகமே நீ தானா அப்படின்னு. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சிட்டாண்டி. நம்ம 2 பேரும் வந்து மடியில வந்து படுத்துக்குருவாங்க. அதுக்கே சண்டை போடுவாங்க. நானு நீனு நேட்டு குழந்தை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு குழந்தையா தான் அவங்கள நினைப்பேன் நான். நீ அந்த பக்கம் தள்ளு, நான் இந்த பக்கம் தள்ளுறேன். நீ நானும் தொங்குறேன்டா. கடவுள் ஆட்டம் அப்பதான் சார் அவன் தெரிஞ்சு விட வேண்டாம். நான் கேட்டேன் சார் எங்க மாமியார் கிட்ட. அவன் சொன்னானா இது மாதிரி இந்த நைட்ல அண்ணி ஃபோன் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ சுச்சுவேஷன் இருக்கும், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தேரை யாரு இப்போ தகரத்தில் மூடி வச்ச தேரு ஓரத்தில்